கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 3:20. சிறப்பூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும். திரும்பவும் வாசிக்கிறேன். ஏசாயா 3 அதிகாரம் 20வது வசனம். சிறப்பூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும். ஆம், இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு மார்க்கச்சை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை குறித்து பார்க்கலாம். மார்க்கச்சை. இந்த மார்க்கச்சை என்பது வேதத்திலே மார்க்கச்சை என்று வேறு எங்கும் சொல்லப்படாமல் கச்சை என்று மட்டும்தான் எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கச்சை என்பது பலவிதமான பொருட்களாய் அல்லது பலவிதமான பெயர்களாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அரைக்கச்சை, இடைக்கச்சை, விசித்திரமான கச்சை, ஏபோத்துக்கு இணையான கச்சை, வெறும் கச்சை, வார்க்கச்சை, சத்தியம் என்கிற கச்சை, சணல் கச்சை, பொற்கச்சை. இப்படி கச்சையிலேயே விதவிதமான பலதரப்பட்டதான கச்சைகளை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். இந்த கச்சையில் நிறைய வேதத்தின் மகத்துவங்கள், நிறைய ஆழங்கள், வித்தியாசமான ஏராளமான சத்தியங்கள் எல்லாம் இந்த கச்சை என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. பொதுவாக இந்த கச்சைகள் கர்த்தர் நல்லவர் எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த கச்சை எப்படி உருவானது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 3:24. அப்பொழுது கர்த்தர் சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் பச்சைக்கு பதிலாக கயிறும். ஒரு காலத்துல ஆண்கள் மற்றும் பெண்கள் வஸ்திரங்களை உடுத்தும் போது அது அவிழாமல் இருப்பதற்கும் அல்லது உறுதியா இருப்பதற்கும் இடுப்பை சுற்றிலும் கயிறுகளை கட்டினார். இது ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு பழக்க வழக்கம். அந்த இடுப்பு கச்சையாக ஒரு சதுரம் சட்டைக்கு மேலே வஸ்திரத்துக்கு மேல் பகுதியிலே கயிறு கட்டி கொண்டிருந்தாங்க. அந்த கயிறு கட்டுகிற பழக்கம் தான் அப்படியே சோத்திரம் நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னவுமாய் மாறி அதற்கென்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த கச்சை. இந்த கச்சை என்பது கர்த்தர் நல்லவன் எந்த இடத்திலே கட்டுவார்கள் என்பதை குறித்து பைபிள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன். இந்த கச்சையை எங்க கட்டுறாங்க பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 20 அதிகாரம் 8வது வசனம். 2 சாமுவேல் 20:8. அவர்கள் கிபியோன் கிட்டே இருக்கிற பெரிய கல்லண்டையில் வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்தி கொண்டிருந்த தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டி கொண்டிருந்தான். அவன் உடுத்தி கொண்டிருந்த சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டியிருந்தான். இந்த கச்சையை எங்கு கட்டினார்கள் என்றால், அது ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்க போட்டிருக்கிற மேல் வஸ்திரம், அது ஷர்ட்டா இருக்கும், சட்டையா இருக்கும், அல்லது பெண்களுக்கான முழு மூடுகிற உடுப்பா இருக்கும். அந்த உடுப்புக்கு மேலே ஆண்களுடைய சட்டைக்கு மேலே கட்டுவது தான் இந்த கச்சையா இருந்தது. முதலாவது இது கயரா இருந்தது. அந்த கயரா இருந்தது இப்ப உருமாறி கச்சையானது. அந்த கச்சையானது இப்ப சட்டைக்கு மேலே கட்டுகிற கயராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கச்சை ஆண்கள் மட்டும்தான் கட்டுவார்களா அல்லது இது பெண்கள் மட்டும்தான் கட்டுவார்களா? இது ஆண்களுக்குரியதா பெண்களுக்குரியதா என்று பார்த்தால் ஆண்கள் எல்லா இடத்திலும் நிறைய கட்டி இருக்கிறதை பார்க்கலாம்.
அதே சமயத்துல இந்த கச்சை பெண்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 31:14. அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். சோதரம் அவள் கீழே பார்க்கும்போது அவள் கச்சையையும் வியாபாரியிடத்தில் கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இங்கே இந்த ஸ்திரீயானவள் அங்கே சோத்திரம் எல்லாவற்றையும் கொடுக்கும் போது இந்த கச்சையையும் அவர்களிடத்தில் தனியாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த கச்சை என்பது பெண்களும் உடுத்தக்கூடிய, பெண்களும் பயன்படுத்தக்கூடிய, ஆண்கள் மாத்திரம் அல்லாமல் பெண்களும் பயன்படுத்தப்படுகிற ஒன்றாயிருந்தது. கர்த்தர் நல்லவே. 13வது வசனம். நீதிமொழிகள் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகமாக வேலை செய்கிறார். இந்த கச்சையை செய்யும் போது அந்த பெண் எப்படி வேலை செய்கிறாள் என்று சொன்னால், சோத்திரம் அதை பெண்களுக்கு கொடுப்பதற்காகவே நல்ல உற்சாகமாய் வேலை செய்கிறதை சோத்திரம் அந்த வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அப்படியானால் இந்த கச்சை ஆண்களுக்கும் சோத்திரம் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் யுத்த வீரர்களுக்கும் எல்லாருக்கும் பயன்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல பெண்களுக்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் 24வது வசனம். வசனத்தை சரியாய் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 31:24. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறார். மெல்லிய புடவை. இப்போ முதலாவது சொன்னேன், ஒரு கயிறு தான் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த கயிறு கட்டுகிற பழக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கச்சை. இரண்டாவது சொன்னேன், இந்த கச்சையை சட்டைக்கு மேலே, மேல் வஸ்திரத்துக்கு மேலே அதை கட்டினார்கள் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டதாம். மூன்றாவதாக இந்த கச்சையை சோத்திரம் ஆண்கள் கட்டினார்கள். சோத்திரம் ஆண்கள் நிறைய பயன்படுத்தினார்கள் சொன்னேன். நான்காவதாக இப்போ இந்த கச்சையை பெண்களும் கட்டினார்கள் என்று இந்த நீதிமொழிகள் 31:24 தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இந்த கச்சையை பெண்கள் சேலையை கட்டும் போது எதற்கு இந்த கச்சையை கொடுத்தாங்கன்னா, முன்பொரு காலத்துல பெண்கள் உடுத்துகிற சேலை வஸ்திரமானது ரொம்ப திக்கானதாய், உறுதியானதாய், அது நல்ல தடிமன் நிறைந்ததாய், கனமுள்ளதாய் இருந்தது. ஆனால் நாகரிகம் பெருக, அறிவியல் வளர, அறிவு பெருக 24ஆம் வசனம் சொல்லுகிறபடி நல்ல உறுதியாயிருந்த சேலை வஸ்திரங்களுடைய தன்மை மாறி மெல்லிய புடவைகளாய் மாறின. அந்த மெல்லிய புடவை, மெல்லிய சேலை, மெல்லிய வஸ்திரங்கள், வஸ்திரத்தின் தன்மை மெலிதாய் மாற ஆரம்பிக்கும் போது, அது காற்றுக்கு ஆட, சோத்திரம் காற்றுக்கு பறக்க ஆரம்பிக்கும் போது, அது சரீரத்திலிருந்து நழுவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கச்சை. எப்போ மெல்லிய வஸ்திரங்கள் வர ஆரம்பித்ததோ இப்ப சோத்திரம் அதுல இருந்து கச்சையும் வர ஆரம்பித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கச்சையை குறித்து இன்றைக்கு இருக்கிற நடைமுறைப்படி நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கும் நீங்கள் நல்ல பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ல போய் ஹேண்ட்பேக் வாங்கி பாருங்க. அது டிராவலிங் பேக் ஆக, ஒரு சூட்கேஸ் ஆக, அல்லது சோத்திரம் வீலிங் பேக் ஆக, அல்லது கையில தூக்கி கொண்டு போகிற ஒரு டிராவலிங் பேக் நீங்க வாங்கினீங்கன்னா, அந்த டிராவலிங் பேக்ல நல்ல ஹேண்டில் இருக்கும், கைப்பிடி ஹேண்டில் இருக்கும், அப்புறம் நிறைய ஜிப் எல்லாம் இருக்கும், சோத்திரம் தூக்குறதுக்கு எல்லா வசதி இருக்கும். ஆனா அந்த பேகை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த பேகுக்குள்ளே ஒரு பெரிய வார் இருக்கும். அது எதுக்குன்னா, பேகுடைய லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு இருக்கிற ரெண்டு பக்கத்துல அந்த கொக்கிகளை போட்டுட்டு தோல் மாட்டுல, தோல் பட்டையில போட்டு சுமந்துட்டு போறது. அதுவும் ஒருவித வார் தான். அந்த வார் தான் அதுவும் ஒருவித கச்சை தான். இப்போ இந்த கச்சை இப்படி எங்க என்னவாய் மாறிவிட்டது?
சுமையை சுமக்கிற கச்சையாய் மாறிவிட்டது. வெறும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கச்சை என்பது தெரியும். அதுல நிறைய ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிற ஒரே ஒரு கச்சை என்ன கச்சைனாக்கா, அந்த விசுவாசம் என்னும் கச்சை, உன் அறையிலே கட்டியிருக்கிற கச்சை என்று சொல்லி அந்த எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு மட்டும்தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கச்சை என்பது ஓசத்திர மனிதனுடைய உடுப்போடு மனிதனுடைய சரீரத்தோடு இணைந்ததாயிருக்கு. இதுல முக்கியமா இந்த பெரும்பாலான கச்சை எங்க கட்டுவாங்க அப்படின்னா இடுப்புலதான் கட்டுவாங்க. நடு சரீரத்தின் நடு பகுதி, உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க நல்லா அளவிட்டு பார்த்தா ஒரு மனுஷனுடைய நடு பகுதி என்பது அது இடுப்பு பகுதியா இருக்கும். அந்த இடுப்பு பகுதியில தான் இந்த கச்சையை கட்டுவார்கள். ஆனால் இடுப்புக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கச்சை ஆரம்பத்துல இடுப்புக்காக பயன்படுத்தப்படவில்லை. அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்தியின் தலையங்க வாக்கியமா எடுத்திருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, மார்க்கச்சை என்று சொல்லி. இந்த மார்க்கச்சை என்பது என்னன்னாக்கா, ஆதி காலத்துல இந்த கச்சையை கட்டும் போது இருதய பகுதியில தான், நெஞ்சு பகுதியில தான் சுத்தி அந்த கயரை கட்டுவாங்க, அந்த கச்சையை கட்டுவாங்க. கட்டி அது ஒரு முடிச்சு போட்டு அதுல குஞ்சம்லாம் தொங்க விட்டு அது ஒரு அலங்காரமா பயன்படுத்தணும். இதுக்கு பேர் தான் மார்க்கச்சை. இந்த மார்க்கத்தை இடுப்புல கட்ட வேண்டிய கச்சைக்கு முன்னாடி இது மார்பருகே கட்டப்பட்டது. ஏன் மார்பருகே கட்டினாங்க அப்படின்னா அதற்கும் வேதம் அழகான விளக்கம் கொடுக்கிறது. நல்லவன் இந்த ஏபோத் ஒரு காலத்துல ஆசாரியர்கள் லேவியர்கள் தேவனுடைய பலிபீடத்தண்டையில் ஆராதனை ஸ்தலத்துக்கு போகும்போது அங்க ஆராதனைக்குரிய ஒரு வஸ்திரத்தை உடுத்திட்டு போவாங்க. அந்த ஆராதனைக்குரிய வஸ்திரத்துக்கு பேர் ஊரின் தும்மின் 2 கற்கள் என்று சொல்லலாம், அல்லது ஏபோத்து வஸ்திரம் என்று சொல்லலாம். இந்த ஏபோத்து வஸ்திரம் அந்த மார்க்கத்தையாக மார்பருகே கட்டி இருக்கும் போது அது எந்த வகையிலும் அவிழ்ந்து விடக்கூடாது, நகர்ந்து விடக்கூடாது, சரிந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கச்சையை முதல் ஆதி காலத்துல மார்பருகே கட்டினார். அதனாலதான் ஏசாயா 3:20 சொல்லுது, அதுக்கு பேரு மார்க்கச்சை. இப்போ ஒரு சாதாரண கச்சை என்கிற அந்த பொருளில், கச்சை என்கிற வார்த்தையில் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது பாருங்க, எவ்வளவு பெரிய சரித்திரம் இருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கச்சை என்பதை குறித்து முதல் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கச்சைய வேதாகம காலத்துல முதல் பயன்படுத்தினவர்கள் யாருனாக்கா ஆதாமும் ஏவாளும் தான் இந்த கச்சைய பயன்படுத்தணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:7, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, இந்த கச்சை என்பது ஆரம்பத்துல கயராயிருந்தது. ஆதாம் காலத்துல ஏவாள் காலத்துல வஸ்திரங்கள் கிடையாது. அப்போ அவர்கள் அத்தி இலை எடுத்து அதுல கோர்த்து இப்ப அது சரீரத்துல கட்டும் போது அதுக்கு ஒரு கயிறு தேவைப்பட்டது. அந்த கயிறு தான் இங்கு கச்சை. அப்ப இந்த கச்சையை வேதாகமத்துல முதல் கட்டினது யார் அப்படின்னாக்கா ஆதாமும் ஏவாளும் கட்டியிருந்தார்கள். இப்போ இதுல என்ன பியூட்டினாக்கா, இந்த கச்சை முதல் ஆரம்பிக்கும் போது அரை கச்சை என்ற பெயரில் தான் வேதத்திலே சொல்லப்பட்டு, அரை கச்சை. அரை அப்படின்னாக்கா அது பாதி கச்சை கிடையாது. அரை என்பது இடுப்பை காண்பிக்கும், இடுப்பு பகுதி, அந்த சரீரத்தின் நடுப்பகுதி, அதைத்தான் அரை. அந்த அரை கச்சை இது ஆரம்பத்துல முதல் வேதம் சொல்லும் போது அரை கச்சை என்று ஆரம்பிக்கும். ஆனால்
வேதாகமத்துல இந்த கச்சை என்கிற வார்த்தையும் இந்த கச்சை என்பதனுடைய விளக்கமும் சத்தியமும் எப்படி முடிகிறது என்று கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவன். அங்கு பொற்கச்சை என்று பார்க்கிறோம். பொற்கச்சை, கர்த்தர் நல்லவன். இந்த பொற்கச்சை யாருக்கு அணிந்திருக்கிறார்கள்? தேவனுடைய தூதர்கள். வாசிக்கிறேன், அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார். இப்போ ஆரம்பத்துல ஆதியிலே அரைக்கச்சை என்று ஆரம்பிக்கப்படுகிற இந்த வார்த்தை, அந்த பொருள் வேத காலத்துல பொற்கச்சையா இருக்கு. அது தேவனுடைய தூதர்கள் கட்டி. ஆனா இதே பொற்கச்சைய ஸ்தோத்திரம் ஆண்டவர் கட்டி இருக்கிறத பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப இந்த கச்சை ஆதியிலே ஆதாமுக்கு கட்டப்பட்டது, இறுதியிலே மனுஷ குமாரனுக்கு கட்டப்பட்டது. இந்த கச்சையில எவ்வளவு பெரிய மாபெரும் சத்தியம் இருக்குது பாருங்க. அது கயராய் இருந்தது, அப்புறம் கச்சையாய் மாறினது, அப்புறம் இடுப்பு கச்சையாய் மாறினது, அப்புறம் மார்க்கச்சையாய் மாறினது. அது ஆண்கள் பயன்படுத்தப்பட்டது, பின்பு பெண்களுக்கு பயன்படுத்தப்பட்டது, அப்புறம் தூதர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது, இப்ப அது இயேசுவுக்கே பயன்படுத்தப்படுது. சரி, இந்த கட்டையை குறித்து இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது பைபிள்ல. இந்த கச்சை என்பது இதனுடைய அர்த்தம் என்னையா அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவன். இந்த கச்சைக்குரிய அர்த்தம் வேதத்தில 2 விதமான அர்த்தங்களை நாம் வேதத்திலே பார்க்கலாம். 2 விதமான அர்த்தங்கள். பழைய ஏற்பாட்டு அர்த்தம் ஒன்று, புதிய ஏற்பாட்டு அர்த்தம் ஒன்று. பழைய ஏற்பாட்டு கச்சையுடைய அர்த்தமே வேறு, புதிய ஏற்பாட்டுடைய கச்சையின் அர்த்தமே வேறு. அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டு கச்சையின் அர்த்தம் என்ன? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திரையாகும் 28:4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் யாவன? மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இந்த கச்சை என்பது இதோடைய அர்த்தம் 2 அர்த்தம் என்று சொன்னேன். ஒன்று பழைய ஏற்பாட்டு அர்த்தம், 2வது புதிய ஏற்பாட்டு அர்த்தம். இந்த கச்சைக்கு பழைய ஏற்பாட்டு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த யாத்திரையாகமம் 28:4 சொல்லுகிறது, பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இடைக்கச்சை அங்க பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவே சொல்கிறோம், இடைக்கச்சை உண்டாக்க வேண்டும். அந்த உண்டாக்கிட்டு அதுக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்னன்னாக்கா பரிசுத்த வஸ்திரம். அப்போ இந்த கச்சை என்பது வஸ்திரங்களிலேயே பரிசுத்தவான்கள் உடுத்துகிறதும் நீதிமான்கள் தரித்துக் கொள்ளுகிறதுமான அந்த பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியது. இது பழைய ஏற்பாட்டுடைய அர்த்தம். அது பரிசுத்த வஸ்திரம், அதான் முதல் அர்த்தம். 2வதாக இந்த கச்சைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டு அர்த்தம். புதிய ஏற்பாட்டு அர்த்தம் என்ன? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 6:14.
சத்தியம் என்னும் கச்சையை உங்க அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இப்போ இந்த கச்சைக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற அழகான ஒரு அர்த்தம் என்னன்னா சத்தியம். சத்தியம் என்னும் கச்சை. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த வஸ்திரம் என்னும் கச்சை, புதிய ஏற்பாட்டு காலத்திலே சத்தியம் என்னும் கச்சை. அப்ப இதுல இருந்து என்ன ஒரு சத்தியம் தெரிகிறது? யாருடைய ஜீவியத்துல, யாருடைய வாழ்க்கையில, யாருடைய ஊழியத்துல இந்த யாத்திராகமம் 28:4 படி பரிசுத்தம் இருக்கிறதோ அல்லது பரிசுத்த வஸ்திரங்கள் இருக்கிறதோ அவர்களுடைய ஜீவியம்தான் பிற்காலத்துல சத்தியத்தின் ஜீவியமா இருக்கும், சத்தியத்தின் வாழ்க்கையா இருக்கும். அதனாலதான் நம்முடைய கூட்டத்துல, நாம் மற்ற இடங்களில் அல்ல, நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் இருட்டோட ஜெபத்திலும் மற்ற இரவுக்கிற ஜெபத்திலும் அடிக்கடி நான் சொல்லிக் கொடுக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரம் அது நல்ல ஒரு சுத்தமானதா இருக்கும். கிழிஞ்சு போனது, ஓட்டை விழுந்தது, உடம்பு தெரிகிறது, மார்பகம் தெரிகிறது, கை கால் தெரிகிறது, ஒரு மாதிரி வண்டு அரித்தது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் பிச்சைக்காரர்களும் கிடையாது, நாம் சொத்து கையேந்துகிறவர்களும் கிடையாது. நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். நான் ஆரம்ப காலத்துல சத்தியங்களை நிறைய மேய்ந்து கொண்டு, அதாவது சத்தியங்கள் நிறைய கற்றுக்கொள்ளும் போது சில உலகளாவிய புகழ்பெற்ற ஊழியருடைய சரித்திரங்களை நிறைய நான் படிப்பதுண்டு, அல்லது அவர்களை குறித்த செய்திகளை கேட்பதுண்டு. அப்ப அதுல ஒரு போதகரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், படித்தேன், அதே செய்தி நேரடியாகவும் கேட்டேன். அவர் நேர பார்த்தது கிடையாது, பட் அவருடைய குறித்த சாட்சி சரித்திரங்களை படித்ததும் உண்டு, நான் கேட்டதும் உண்டு. அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு நாளைக்கு அவருடைய உடம்புல போட்ட ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு நாளும் அவர் போட்டதே கிடையாது. அவர் போடுற பனியன், அவர் ஜட்டி, அவருடைய ஷர்ட்டு, அவருடைய பேண்ட், அவர் போடுற கோட், இவ்வளவுக்கு அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியானது. காஸ்ட்லினா அவ்வளவு விலை உயர்ந்தது. ஒரு நாள் அவர் சரீரத்துல அதை போட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் அவர் அதை போடுறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் புது 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 ட்ரெஸ். இதை நான் படித்த போதும் அவரை குறித்து நிறைய கேட்ட போதும் எனக்கும் நிறைய குறுக்கு கேள்விகள் வந்தது. இதெல்லாம் ஆடம்பரம் இல்லையா? இது லௌகீகம் இல்லையா? இப்படி இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் ஒரு நாள் மட்டும்தான் போடுவாங்களா? இவ்வளவு பணத்தை செலவழிக்கலாமா? அது கர்த்தர் அனுமதிக்கிறாரா? 1008 கேள்வி. நல்லா கவனிக்கணும். மனுஷனுடைய புத்தி என்றைக்குமே குறை காண்பதாகத்தான் இருக்கும். அப்போ திரும்ப அவருடைய ஊழியங்களை நான் பார்த்தேன். இவரை குறித்து இப்படி எல்லாம் சாட்சிக்க ஊழியங்கள் என்னன்னாக்கா, உலகத்திலேயே விசுவாசத்தை குறித்து ஸ்தோத்திரம் பேசின அந்த விசுவாச ஊழியத்தை உலகத்துல அதிகமா விதைச்சதே அந்த மனுஷன் தான், கென்னத் ஹேகின். அவருடைய ஊழியத்துக்கு பேரு ஃபெய்த் மினிஸ்ட்ரி, விசுவாச ஊழியம். அவர் சொல்றாரு, என்னுடைய விசுவாசம் நான் எல்லாத்தையும் புதுசா பயன்படுத்துவேன், நல்லதுதான் பயன்படுத்துவேன், நேர்த்தியானது மட்டும்தான் பயன்படுத்துவேன், சரியானது மட்டும்தான். அது என்னுடைய பைபிளா இருக்கட்டும், என்னுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், என் வீட்டுல போற டோர் மேட்டு, கால் மிதியடியா இருக்கட்டும், என்னுடைய வீட்டு பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே பெஸ்டா இருக்கும். அது குவாலிட்டியா இருக்கும், நல்ல குவான்டிட்டியா இருக்கும், நல்ல பார்ப்பதற்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் ஸ்டாண்டர்டானது, என்னுடைய சத்தியம் குவாலிட்டியானது, நான் பேசுகிற டீச்சிங் நல்ல சொல்ற குவான்டிட்டி நிறைஞ்சது, அது நிறைய நிறைவு உள்ளது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நான் பயன்படுத்துறது அப்படின்னா, அதைத்தான் இந்த யாத்திரையாகுமோ 28:4 பார்க்கிறோம். இடுப்புல கட்டுகிற அந்த கச்சைக்கு பெயர் பரிசுத்த வஸ்திரம்.
இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க சகோதரி, இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க சகோதர ஊழியக்காரரே, தயவு செய்து உங்களுடைய சரீரத்துல நீங்கள் போடுகிற எந்த வஸ்திரமானாலும் ஒரு குறித்த நாளுக்கு பின்பு அல்லது குறித்த தரத்துக்கு பின்பு அது ரொம்ப நைய புடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க அதை உடுத்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. சமீபத்துல என்னுடைய வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. அவங்க இங்க சில நாட்கள் தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் பேசிட்டு போது சொன்னாங்க, இந்த வீட்டுல எதை பார்த்தாலுமே ரொம்ப பெருசா இருக்குது, எதை எடுத்தாலுமே ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப வெயிட்டா இருக்குது. எல்லா பொருளும் இவ்வளவு வெயிட்டாவும் இவ்வளவு பெருசாவும் எல்லாமே ஒரு பயங்கரமா இருக்கிறத எங்கேயுமே யார் வீட்லயும் பார்க்கலன்னு. அப்போ நான் கர்த்தரை அதிகமாய் துதித்தேன். எங்கோ இருந்து வந்த ஒரு குடும்பம் இங்க ஒரு ஊழியக்காரோட வீட்டுல இருக்கிறவைகளை பார்த்துட்டு எல்லாமே பெருசா இருக்கு, எல்லாமே வெயிட்டா இருக்குது, எல்லாமே சுத்துறோம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தேவன் இந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய கச்சை அது நல்ல பரிசுத்த வஸ்திரமா இருக்க வேண்டும், சுத்தமானதாய் காணப்படும். இரண்டாவது இந்த கச்சைக்கு அர்த்தம் அந்த எபேசிய 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 14வது வசனத்திலே, சத்தியம் என்னும் கச்சை. இந்த நம்முடைய ஜீவியம் இரண்டாவது எப்படி இருக்கணும்? நல்ல சத்தியம் நிறைந்ததா இருக்கணும். வாய திறந்தா வசனம் பேச தெரியணும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வசனம் முதலாவது தெரியணும். நாம் இருக்கிற இடம் வசனங்களும் வேதங்களும் நிறைந்ததா இருக்கும். சோத்திரம், வாரத்துல ஒரு நாள் போய் ஏதோ ஒரு ஊழியக்காரு, ஏதோ ஒரு பாஸ்டரு, ஏதோ ஒரு சுவிசேஷகரு, ஏதோ ஒரு தீர்க்கதரிசி பேசுற சத்தியத்தை கேட்டா மட்டும் பத்தாது. நம்முடைய ஜீவியமே ஒரு சத்தியமா இருக்கும். ஒரு நாள் கர்த்தர் நல்லவன், ஒரு விசுவாசி, ஒரு சபையினுடைய குறிப்பிட்ட சபையினுடைய விசுவாசி, அந்த விசுவாசி வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப நான் ஒரு மீட்டிங் வச்சிருந்தேன். சோதரம், அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் நல்லவன், நீங்க ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி அவரு, இல்லையா நீங்க பாஸ்டர் ஐயா, நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்ல நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜோம் பண்ண வச்சு, நானும் அவர் தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நல்லா ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன வார்த்தைன்னா, சோத்திரம், எந்த பலியினும் உப்பினால் உப்பிடப்படுவதை போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவார். பலி உப்பினால் ஒப்பிடப்படுகிறது, மனுஷன் அக்கினியினால் ஒப்பிடப்படுகிறான். இத சொல்லி ஜெபம். அப்ப எனக்கு அவருடைய ஜெபத்தை கேட்டாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை பாருங்களேன், எந்த மனுஷனும் உப்பினால் சொல்றோம், எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான் சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அவருடைய வாயிலிருந்து வருகிற சத்தியம், அவருடைய அந்த ஸ்டாண்டர்ட், அவர் எந்த அளவுக்கு ஒரு தேறின விசுவாசியா இருக்காரு, அவர் ஜெபிச்ச ஜெபத்திலேயே அவர் எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறார்னு தெரிஞ்சிருச்சு. அவர் ஜெபிச்ச ஜெபத்திலேயே அவருக்கு எவ்வளவு வசனங்கள் தெரியும் என்பதை நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. அவர் ஜெபித்த ஜெபத்திலேயே அவர் சாதாரண விசுவாசி கிடையாது, தேறின விசுவாசின்னு தெரிஞ்சிருச்சு. அவர் ஜெபித்த ஜெபத்திலேயே அவர் தேவனோடு பேசுகிறார் என்பது தெரிஞ்சிருச்சு. அவர் ஜெபித்த ஜெபமானது சாதாரணமான வழக்கத்தின் ஜெபமா இல்லாம சத்திய வசனம் ஜெபமா இருந்துச்சுன்னு பார்த்தேன். இப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் இல்லை. ஜெபத்துல இருந்தாலும் வளருன்னு வளர்றது, கொளறுன்னு கொளறுறது.
ஓ, பஞ்சாங்கத்தை பேசுறது, ஜாதகத்தை பேசுறது, ஸ்தோத்திரம், வித்தியாசமா அந்த வார்த்தைகளை கொட்டுறது, ஏதேதோ பண்றது. ஆனா ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியத்துல இந்த கற்றை என்பது இரண்டாவது ஒரு அர்த்தம், சத்தியம் என்கிற கற்றை. நம்முடைய ஜெபம் எல்லாமே வசனம் நிறைந்ததா இருக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சத்தியம் நிறைந்ததா இருக்கணும். நீங்க ஒரு சகோதரன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்க ஒரு சகோதரிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசி முடித்த உடனே அவங்க உங்கள்கிட்ட பேசுனதுனால சந்தோஷப்படுறது சாட்சி கிடையாது. ஆனா நீங்க பேசி முடித்த உடனே உங்களை குறித்து அவங்க ஆராயணும், உங்களுடைய நினைவு அவங்களுக்கு வரணும். ஓ, இந்த சகோதரி ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொன்னாங்களே, அந்த வசனம் நல்லா இருந்துச்சு, ஆனா ரெஃபரன்ஸ் சொல்லாம விட்டாங்களே, அது எந்த புத்தகத்துல இருக்கு, எந்த அதிகாரத்துல இருக்கு, நம்ம கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி அவங்களை தூண்டணும். அதுதான் சத்தியம் நிறைந்த ஜெபம். நீங்க ஜெபிச்சுட்டு இல்லாட்டி நீங்க ஒருத்தர் பேசி முடித்த உடனே இவங்க பேசினாலே பாரு எவ்வளவு அழகா கிருபையை குறித்து பேசுறாங்க, தேவனை குறித்து பேசுறாங்க. ஐயோ, ஒரு மாறுத்தான வார்த்தையில் ரொம்ப மகிமையானது பேசுறாங்களே, எனக்கு அப்படி பேச முடியலன்னு சொல்லி நீங்க பேசி முடித்த உடனே உங்களை குறித்த ஒரு சிந்தனை அவங்க இருதயத்தை வகையறுக்கணும். அதுதான் சத்தியத்தின் ஜீவியம், அதுதான் சத்தியம் என்னும் கச்சை. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு அப்படி இருக்குதா? ஒரு நாளைக்கு எத்தனை பேச்சு பேசுறீங்க, எத்தனை பேரை பாக்குறீங்க, என்னென்ன காரியத்தை பேசுறீங்க, எவ்வளவு ரகசியத்தை பேசுறீங்க, கத்த நல்லவ. ஆனா அதுவே எல்லாம் இந்த கச்சை இருக்கணும். இந்த கச்சைக்கு ஒரு அருமையான ஒரு தன்மை இருக்கு. அது மார்க்கச்சையா இருக்கட்டும், அது இடுப்பு கச்சையா இருக்கட்டும், அது நெட்டி கட்டுகிற கச்சையா இருக்கட்டும், அல்லது சுத்திர பொற்கச்சையா இருக்கட்டும், எந்த கச்சையானாலும் சரி, எல்லாம் கச்சையின் வகைகள் மாறுபடும். ஆனா இந்த கச்சையுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த கச்சையுடைய உண்மையான ஒரு தன்மை என்ன தெரியுமா? இது முடிச்சு போடக்கூடிய கச்சையை இடுப்பிலே கட்டி, கச்சையை மார்க்கவசத்துல மார்பிலே கட்டி, கச்சையை மார்க்கவசத்திலே கட்டி. இப்போ இந்த கச்சை எடுத்து உடுத்தினாலே அது கட்டுகிற தன்மை. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டா பிரிந்து இருக்கிற, ரெண்டா விலகி இருக்கிற, ரெண்டா தொங்கிட்டு இருக்கிறதை எடுத்து ஒன்றோடு ஒன்றா இணைக்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சாதாரண கச்சைக்கு பாருங்க சேர்க்கிற தன்மை இருக்கு. இந்த சேர்க்கிற தன்மை இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னா, நீங்க யார ரொம்ப அற்பமா, அவலட்சணமா, கேவலமா நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்டதான் இந்த இணைக்கிற அனுபவம், சேர்க்கிற அனுபவம், ஒண்ணு சேர்க்கிற அனுபவம், நல்ல முடிச்சு போட்டு ஒரு பிரிந்து இருக்கிறவர்களை ஓரிடத்தில் இணைக்கிற அனுபவம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். உங்க வீடுகள்ல கண்டிப்பா ஊசி இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டு ஒரு கடப்பாறையை வாங்கிக்கோங்க. இடது கையில கடப்பாறையை பிடிச்சுக்கோங்க, வலது கையில ஊசியை எடுத்துக்கோங்க. கடப்பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடியில இருந்து 6 அடி உயரத்துக்கு இருக்கு. அது ஜெகதாண்டிக்க நிக்குது, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, முழுக்க முழுக்க இரும்பினால் செய்திருக்கு. ஆனா ஊசிய பாத்தீங்கன்னா ஒரு விரலை விட சின்னதா இருக்கு, ஒரு கிளையின் காம்பை விட ஒல்லியா இருக்கு. அது ரொம்ப உருவத்துல அற்பமானதா இருக்கு. இப்ப இந்த கடப்பாறை அவ்வளவு உயரமா இருக்கு. ஆனா அவ்வளவு உயரமா இருக்கிற கடப்பாறைக்கு எதையும் சேர்க்க தெரியாது, உடைக்க தெரியும், இடிக்க தெரியும், நொறுக்க தெரியும். நல்லா இருக்கிற தரைய பள்ளமாக்க தெரியும், நல்லா இருக்கிற தரைய சோத்திரம் 10 பேர் ஆணி வேறியா சோத்திரம் பாடுபடுத்த தெரியும். ஆனா ஊசிய பாருங்களேன்,
அது சின்னதுதாங்க. அது இந்த கச்சைக்கு வரும்போது அது எப்படி ரெண்டையும் ஒன்றாய் இணைக்கிறதோ அதே போல இந்த ஊசி அந்த பக்கம் இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் இழுத்து ஒன்றாய் இணைக்கும், ஒன்றாய் சேர்க்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற நூல்களை அழகாய் வரிசைப்படுத்துகிறது. அந்த வஸ்திரத்தில் இருக்கிற ஓட்டைய அடைக்குது, அந்த வஸ்திரத்தில் இருக்கிற கிழிசல அடைக்குது. கடையில சோத்திரம் விரிக்கிற துணியா இருக்கிற புது துணிய டெய்லர்ட்ட கொண்டு வந்து ஊசியில வச்ச உடனே அந்த விரிக்கிற துணியா இருந்தது இப்ப அழகான சட்டையா மாறுது, அழகையான பேண்டா மாறுது, அழகான ஜாக்கெட்டா மாறுது, அழகான வஸ்திரங்களா மாறுது, உடுத்தும் வஸ்திரமா மாறுது. இது எப்படி தெரியுமா? அந்த ஊசி கிட்ட வந்த உடனே அது அழகா இணைக்குது. இதுதான் இந்த கச்சையின் தன்மை. இது ஆசாரியன் எடுத்து பயன்படுத்தினாலும் கரெக்டா போய் மார்பகத்துல முடிச்சு போடும். ஸ்திரீகள் மெல்லிய உடுப்பு உடுத்திட்டு மேலே எடுத்து கச்சையை வச்சாலும் அது கரெக்டா வயிற்று பகுதியிலே முடிச்சு போடும். ஆண்டவரே அந்த கச்சை எடுத்தாலும் அது அந்த ஆண்டவருக்கு முன்பாகும். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்து அந்த இணைக்கிற ஊழியத்தை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கும் அதை செய்து காட்டும். எனக்கன்பானவர்களே, இந்த கச்சைக்கு இருக்கிற இணைக்கிற அன்பு, இணைக்கிற சுபாவம் உங்கள்கிட்ட இருக்குதா? எத்தனை குடும்பங்களை உங்களால இணைக்க முடிஞ்சிருக்கு? எத்தனை பிரிஞ்சு போன பிள்ளைகளை கொண்டு வந்து இணைக்க முடிஞ்சிருக்குது? எத்தனை சபைகள் உடஞ்சி சின்ன பின்னமா இருக்கு? ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எத்தனை சபையில பிரிவினை கசப்புகள், அங்கெல்லாம் எத்தனை இடத்துல நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள்? இந்த கச்சை ரெண்டையும் இணைக்கிற தன்மை உள்ளது. அடுத்ததாக இந்த கச்சைக்கு இன்னொரு தன்மை இருக்கு. நான் வசனத்தை வைத்து நிறைய சொல்ல சத்தியம் உண்டு, ஆனா சில ஓமைகளைத்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு மாதத்தின் கடைசி மீண்டும் இந்த கச்சை கொத்து பார்க்க போறோம். அடுத்தது இந்த கச்சைக்குள் இன்னொரு சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம்னாக்கா, இந்த கச்சையை தூக்கி ஒருத்தியோ அல்லது ஒருவனோ அப்படியே பின்னாலிருந்து கொண்டு வந்து முன்னாடி கட்டிக்கிட்டாக்கா இந்த கச்சை என்ன செய்யும் தெரியுமா? அவங்க சரீரத்தோடு அப்படியே ஒட்டிக்கொள்ளும். மேல போட்டிருக்கிற எந்த வஸ்திரமும் லூஸா இருக்கும், ஆடிட்டு இருக்கும், கலண்டிட்டு இருக்கும், உளுந்துட்டு இருக்கும், அல்லது இடம் மாறிட்டு இருக்கும். ஆனா அந்த கச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா இடமே மாறாது. அது உறுதியாய் அந்த மனுஷனையோ அந்த மனுஷியையோ அழகாய் அணைத்து. இந்த கச்சைக்கு இருக்கிற உண்மையான அடுத்த தன்மை அணைத்து கொள்ளுகிற தன்மை. அணைத்து கொள்ளுகிற தன்மை. இந்த அணைத்து கொள்ளுகிற தன்மை தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு தேவை, சகோதரர்களுக்கு தேவை, பெற்றோருக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனா இன்னைக்கு சிலருக்கு கோபம் வந்தாக்கா நாய்க்கு வந்தது போல கோபம் வரும், அல்லது பன்றிகள் தீரி போடும்ல மாதிரி அந்த மாதிரி வருது. சிலருக்கு கோபம் வந்தாக்கா என்ன நடக்கிறதுன்னு கவனிக்கிறது இல்லை, பயங்கரமா ஏதாவது பண்ணிடுறது. ஆனால் இந்த கச்சைக்கு பாருங்க, அது அணைத்து கொள்ளக்கூடியது. ஒரு சின்ன பிள்ளை வருது, கச்சையை தூக்குது, மேல போட்டுக்குது, ஒரு முடிச்சு போதுன்னா அந்த சின்ன பிள்ளை அந்த கச்சை அழகா அணைத்து கொள்ளும். ஒரு வயதான மனுஷன் வர்றாரு, எனக்கு உடம்புல ட்ரெஸ் நிக்க மாட்டேங்குது, ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு, இப்போ இந்த லூஸ் ஆனது சரியா நிக்கணும்னாக்கா ஒரு கச்சையை கட்டணும்னு சொல்லி எடுத்து கட்டுறாருனாக்கா, நீ கிழட்டு மனுஷன், நீ வயதானவன், உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி கச்சை சொல்லாது. அந்த வயதானவர்களையும் அந்த கச்சையானது அணைத்துக் கொள்ளும். சின்ன பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளுகிறது, இளம் வயதினரை அணைத்துக் கொள்ளுகிறது, வயதானவர்களை அணைத்துக் கொள்ளுகிறது. இந்த கச்சைக்கு இருக்கிற நல்ல தன்மையில ஒண்ணு அணைத்துக் கொள்ளுகிற தன்மை. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இளையகுமாரன் எங்கேயோ போயாச்சு, இப்ப திரும்பி வந்தாச்சு. வரும்போது தகப்பன் ஓடி போய் கழுத்தை கட்டி
கட்டி கொண்டு அழுதான். கழுத்தை கட்டி கொண்டு அணைத்து கொள்ளுகிற தன்மை. யாக்கோபு ஏசாவை விட்டு பிரிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபு தன் சகோதரனாக ஏசா இருக்கிற பூமிக்கு வர்றான். அப்போ யாக்கோபும் ஏசாவும் பார்த்த உடனே 2 பேரும் கழுத்தை கட்டிக்கிட்டு அழுகிறார்கள், அணைத்துக் கொள்ளுகிறார்கள். நீ மூத்தவனா இருந்தா எனக்கு என்ன, நான் இளையவனா இருந்தேன், நம்ம 2 பேரும் சகோதரர்கள். அணைத்துக் கொள்ளுகிறார்கள். சோதரி, இதே அணைத்துக் கொள்ளுகிற தன்மைய யோசேப்பின் ஜீவியத்துல பார்க்கலாம். எத்தனையோ ஆண்டுக்கு பின்பு இதே யாக்கோபு யோசேப்பை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்துல யோசேப்பும் யாக்கோபும் கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதார். வெகு நேரம் அணைத்துக் கொள்ளுகிற தன்மை. தகப்பனும் மகனும் அணைத்துக் கொள்ளுகிறார்கள். யாக்கோபும் ஏசாவும் சகோதரனும் சகோதரனும் அணைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல கெட்டு போனவனும் நல்ல மனுஷனும் லூக்கா 15 அணைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, அங்கு பவுல் அவன் பிரயாணம் போகும்போது அங்க இருக்கிற யூதர்களை அணைத்து கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். அவனை பார்த்து எல்லாரும் அழுகிறார்கள். அங்கேயும் அங்கு அணைத்துக் கொள்ளுகிற தன்மை. ஊழியக்காரனும் விசுவாசிகளும் அணைத்துக் கொள்ளுகிற தன்மை. இப்படி அணைத்துக் கொள்ளுகிற நல்ல சுபாவம் எத்தனை குடும்பத்துல இருக்கு, எத்தனை சபையில இருக்குது, எந்த ஊழியத்துல இருக்குது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் ஒரு குறையும் இவர்களிடத்தில் ஒரு குற்றம்தான் காண முடிகிறதே தவிர அணைத்துக் கொள்ளுகிற தன்மை கிடையவே கிடையாது. இந்த அணைத்துக் கொள்ளுதல் எதை குறிக்கிறது தெரியுமா? எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டதை காண்பிக்கிறது. எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட நகோமியும் ரூத்தும் மாமியாரும் மருமகளும் அணைத்துக் கொள்ளுகிறார். அதை அணைத்துக் கொள்ளும் போதே அவர்களுக்குள் இருக்கிற எல்லா வேறுபாடுகள் மாறுகிறது. நீங்க ஒருவரை ஒருவர் அணைத்து அன்பு பாராட்டி பாருங்க, அவர்களிடத்தில் அவர்களை குறித்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும். உங்களை குறித்து அவர்களிடத்தில் இருக்கிற குற்றங்கள்லாம் போயிடும். இந்த கச்சைக்கு அழகான ஒரு தன்மை. இது எந்த சரீரத்துல கொண்டு போய் வைத்தாலும் அவர்களாய் அந்த முடிச்சு அவுக்கிற வரைக்கும் இந்த கச்சை அவர்களை நன்றாய் அணைத்துக் கொள்ளக்கூடியது. இந்த கடைசி காலத்துல இந்த தன்மை, இந்த சுபாவம் நமக்கு வேணும். இன்னொரு காலத்துல பெந்தெகோஸ்தே சபைகள்ல திருவிருந்துல கட்டாய முறைமை ஒண்ணு இருந்துச்சு. என்ன கட்டாய முறைமைன்னா, திருவிருந்து ஆராதனை முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்ச உடனே எந்திரிச்சு ஆண்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக, ஆண்கள் ஒவ்வொரு ஆணும் இன்னொரு ஆணை கட்டி பிடித்து அன்பின் முத்தம் வழங்குவார். பெண்கள் எல்லாம் ஒரு இன்னொரு பெண்ணை கட்டி பிடித்து அன்பின் முத்தம் வழங்குவாங்க. இப்போ ஒரு சகோதரி இன்னும் ஒரு சகோதரிக்கு மட்டும் கிடையாது, ஒரு சகோதரி பல சகோதரிகளுக்கு கட்டி பிடித்து அனைத்து முத்தமிடுவாங்க. ஒரு சகோதரன் யாரோ ஒரு நபருக்கு அல்ல, ஒவ்வொரு சகோதரனை பார்த்து கட்டி பிடித்து அங்க சொத்துற அன்பின் முத்தமிடுவாங்க. இதுல சிபிஎம் என்று சொல்லக்கூடிய சிபிஎம் சபை, சிலோன் பென்டிகாஸ்டல் மிஷனா இருந்தது. இப்போ அது பெந்தெகோஸ்தே சபைன்னு சொல்லி டிபிஎம் ஆனது. இந்த டிபிஎம் சபையில இந்த ஸ்தோத்திரம் அணைத்துக் கொள்ளுகிற பழக்கம் சுபாவம் இன்னைக்கு இருக்கு. ஆனா அவங்க கூட்டம் முடிஞ்சு திருவிருந்து முடிஞ்ச உடனே எப்படி அணைத்துக் கொள்ளுவாங்கன்னா, ஒருவருடைய வலது கரத்தை இன்னொருத்தருடைய வலது கரம் பிடிக்கும். 2 பேரும் 2 கரத்தை அப்படி கை கொடுத்துக்குவாங்க. இதுக்கு அந்த கையை பிடிப்பாங்க. 2 கையை வச்சால ஒவ்வொருத்தருடைய என்னுடைய வலது கரம் அவருடைய வலது கரத்தை பிடிச்சுக்கிட்டு
கழுத்து அப்படி ஒரு 1/2 அடி நீளத்துக்கு நீட்டுவாங்க. நீட்டினாக்கா இவருடைய கன்னத்துல போய் அவருடைய கன்னத்தை வைப்பாங்க. அவருடைய கன்னமும் இவருடைய கன்னமும் ஒன்றோடு ஒன்றாய் உரசும். இன்னொரு காலத்துல அந்த அணைத்துக் கொள்வதிலே முத்தம் கொடுக்கிற பழக்கம் இருந்தது. அதை உபதேசத்தின்படி மாத்தணும், வசனத்தின்படி மாத்தணும், அன்பின் கிரியை காண்பிக்கணுன்றதுக்காக முத்தம் கொடுக்கிற தன்மையை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒருத்தருடைய கன்னத்துல ஒருத்தர் சைட்ல அந்த கன்னத்தோடு கண்ணம் லைட்டா ஒரு டச் ஆகும், அவ்வளவுதான். இதுதான் அங்கு அணைத்துக் கொள்ளுதல் அல்லது அன்பின் முத்தம். இதெல்லாம் சோத்திரம் கசப்பை மாற்றுது, வருத்தத்தை மாற்றுது, பிரிவினைய மாற்றுது, வேண்டாதவர்கள் என்று நினைக்கிற எண்ணத்தை மாற்றுகிறது. சோத்திரம் அன்பை உருவாக்குது, நேசத்தை உருவாக்குது, ஏகோபித்த இருதயத்தை உருவாக்குது. ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவியை கொண்டே நான் சொல்லுவேன், வருத்தத்தோடு துக்கத்தோடு சொல்லுவேன். அழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா இன்னைக்கு நிறைய சபைகள்ல முதலாவது திருவிருந்து கிடையாது. சில சபைகள்ல 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு முறைதான் திருவிருந்து. அதுல பெரும்பாலான சபைகள்ல கால் கழுவுற முறை கிடையாது. அதெல்லாம் பாரம்பரியம்ன்றாங்க. திருவிருந்து பாரம்பரியம் தானே, ஏன் திருவிருந்து கொடுக்கணும்? வேண்டாம், விட்டுருங்க. கால் கழுவுற பழக்கமே கிடையாது. அதுக்கு நேரம் இல்ல பாஸ்டர், டைம் ஆயிடுது பாஸ்டர், பிள்ளைகள் அழுகுறாங்க பாஸ்டர், சாப்பாட்டு நேரம் பாஸ்டர். நான் சொல்றேன், சத்தியம் என்று வரும்போது அதற்குதான் முதலிடமே தவிர நம்முடைய சரீரம் முதலிடம் அல்ல. இப்போ நிறைய சபைகளை திருவிருந்து நின்றுச்சு. இல்லாட்டி ஏதோ ஒரு சில மாசம் தான் கொடுக்க முடியும். அப்புறம் பெரும்பாலான சபைகள்ல கால் கழுவுற முறை சுத்தமாவே கிடையாது. அது வருஷத்துக்கு ஒன்றா மாத்தியாச்சு. ஏதோ வருஷத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, இல்லாட்டி ஈஸ்டர் அன்னைக்கு, அல்லது நியூ இயர் அன்னைக்கு, வருஷத்துல ஒரு நாள். அப்புறம் இந்த திருவிருந்துல நான் பார்த்து ரொம்ப வெட்கப்படுற ஒரு காரியம், பயப்படுற ஒரு காரியம்னா, இன்னைக்கு 99.9% சபையில உண்மையான அப்பமும் உண்மையான ரசமும் கிடையவே கிடையாது. எங்களுடைய காலத்துல திருவிருந்து பாத்திரத்தை எல்லாரும் தொடக்கூடாது, தொட முடியாது. அதுக்குன்னு ஒரு உடன் ஊழியக்காரன் இருப்பான், இல்லாட்டி ஒரு உடன் ஊழியக்காரி இருப்பான். அவங்கதான் அந்த பாத்திரத்தை டச் பண்றதே அவங்க மட்டும், அவங்களுக்கு தான் ஃபுல் ரைட். அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு திருவிருந்து ஆயத்தம் பண்றதுக்குள்ள அதுக்கு 2 நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி தன்னை அர்ப்பணித்து சுத்திகரிச்சு அப்புறம் தான் எடுப்பாங்க. இன்னைக்கு அலுமினிய டம்ளர்ல திருவிருந்து, உடைஞ்சு போன கிளாஸ்ல திருவிருந்து, கெட்டு சாதாரண தொட்டுக்க வச்சுக்கிற கிண்ணத்துல அப்பத்தை வச்சு கொடுக்கறது, யார் யாரோ குடிச்சு வீட்டுக்கு பயன்படுத்தின பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல திராட்சரசம் கொடுக்கிறது. இதெல்லாத்தை விட அந்த ஒரு காலத்துல ஊழியக்காரர்கள் ஆராதனைக்கு முன்னாடி கோதுமை மாவை வாங்கி உப்பு போடாம இனிப்பு போடாம அதை நல்ல தண்ணி ஊத்தி கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா இருக்க அழகாக பிசைஞ்சி 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 அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு தனி தோசைக்கல், வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த தோசைக்கல்ல அதை தட்டி அது நல்லா அடையா சுட்டு அதுக்குன்னு ஒரு தோசை கரண்டி இருக்கும், அந்த கரண்டியில எடுத்து அப்புறம் அந்த அப்பத்தை வைக்கிறதுக்கு ஒரு பவுல் இருக்கும், அந்த பவுலுக்குள்ள வச்சாங்க. அப்புறம் திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து அது நல்லா கழுவுன்னு கழுவி அதுக்கப்புறம் அதுல காம்பு விதையெல்லாம் உட்காந்து மெனக்கட்டி எடுத்து வடிகட்டி அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு, இல்லாட்டி பெரும்பாலான திராட்சை ரசங்கள் கையினாலதான் பிசைவாங்க. கையால பிசைஞ்சு அது நல்ல ரசமா எடுப்பாங்க. எடுத்துட்டு அது நல்ல கையாலேயே அது விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்ல திக்கான திராட்சை ரசத்தை அந்த பாத்திரத்துல வச்சு அப்புறம் கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல வைப்பாங்க. வைக்கும் போது அந்த அப்பத்தை வைக்கிறதுக்கு ஒரு பவுலு, திராட்சை ரசத்துக்குன்னு ஒரு ஜாரு,
திருவிருந்து கொடுக்கறதுக்கு 2 அருமையான சுத்தமான பளபளக்கிற டம்ளரு, கூடவே 1க்கு 2 கர்ச்சீப்பு, மேல மூடுறதுக்கு ஒரு மூடி, இதெல்லாம் தான் இருந்தது. இது எல்லாம் அந்த கச்சைக்குரிய சத்தியம். ஆனா இன்னைக்கு சபைகள்ல இது எல்லாமே கெட்டு செத்து ஒன்றுமில்லாமல் நாசமாய் போய்விடும். இன்றைக்கு கடையில் உடனே ஓடுறாங்க, ஒரு பண்ணை வாங்குறாங்க, ஒரு பிரெட்டை வாங்குறாங்க. இது உங்களுக்காக திக்கப்பட்ட சரீரம்ன்றாங்க. கடைக்கு போறாங்க, ஒயின் பாட்டில் சொல்லி ஏதோ ஒரு திராட்சரசம் வாங்கிக்கிறாங்க, அதை ஊத்திடுறாங்க. ஏதோ ஒரு பாத்திரத்தில் கொடுக்கறாங்க. அதுல ரொம்ப பெரிய சாபம் என்ன தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பு பெறாத ஒரு ஊழியக்காரனையோ, தேவனால் அபிஷேகிக்கப்படாத ஒரு விசுவாச ஊழியக்காரியையோ திருவிருந்து கொடுக்க விடக்கூடாது. போதகன் தான் கொடுக்க வேண்டும். தவிர்க்க முடியாத பட்சத்துல போதகி கொடுக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நின்று கொள்ளுகிறார்கள், விசுவாசிகள் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட கற்றையெல்லாம் அவிழ்ந்து போயிடும். நான் சொல்றது வேணா நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஒழுங்கு முறைமைகளை கடைபிடிச்சு பாருங்களேன், உங்க ஊழியம் கிடு 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 கிடுன்னு வளருங்க. சும்மா எனக்கு இந்தியாவை தாரும், தமிழ்நாட்டை தாரும், தேசத்தை தாரும், ஆத்துமாக்களை தாரும் ஜெபிச்சா பத்தாது. இதெல்லாம் வேதத்தின் முறை, இதெல்லாம் வேதத்தின் ஒழுங்கு. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். இந்த கச்சையை போல அணைத்துக் கொள்ளுகிறேன், இந்த கச்சையை போல சேர்த்து கொள்ளுகிறேன், இந்த கச்சையை போல உறுதியா இருக்கிறேன். அந்த தன்மை, அந்த ஜீவியம் நம்மளோட வாழ்க்கையில வரணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். கடந்து போகட்டும். இப்போ இந்த கச்சையை குறித்து நான் சொல்லும் போது கடைசியாக சொன்னேன், அது நன்றாய், அது யார் எடுத்து பயன்படுத்துகிறார்களோ அது அவர்களை நன்றாய் அணைத்துக் கொள்ளக்கூடியது, சேர்த்து கொள்ளக்கூடியது என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது இந்த கச்சையை குறித்த ஒரு வித்தியாசமான இன்னொரு கச்சையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பிரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கச்சையை குறித்து ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை பாருங்க. இந்த கச்சை ஒரு கயரா இருந்ததுன்னு சொன்ன உடனே, இந்த கச்சை மார்பிலே கட்டி கொள்ளக்கூடியதுன்னு சொன்ன உடனே, இடுப்புல கட்டி கொள்ளக்கூடியதுன்னு சொன்ன உடனே, அது ஒரு பட்டை, அது ஒரு வாருன்னு தான் நினைச்சீங்க. ஆனா அந்த கச்சை எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அந்த விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே ஒன்று பொன்னினாலும், 2வது இள நீல நூலாலும், 3வது இரத்தாம்பரத்தாலும், 4வது சிகப்பு நூலினாலும், 5வது திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்படும். 5 விதமான நூலினால், 5 வித நிறத்தினால், 5 டிஃபரண்ட் ஆஃப் கலர்ஸ், 5 வித கலரினால் செய்யப்பட்டதுதான் இந்த கச்சை. சரி, இப்ப இந்த கச்சை 5 வித நூலை இணைச்சி, 5 வித கலர் இணைச்சி இந்த கச்சையை பண்றாங்க. இதுல எனக்கு பிடிச்ச ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நான் சொல்லும் போதே சொன்னேன், ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கச்சையில என்னன்னாக்கா, அந்த 8ஆம் வசனம் முடியும் போது இப்படியாய் முடிகிறது. பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். இந்த கச்சைக்கு இருக்கிற அற்புதமான ஒரு ஆவிக்குரிய தன்மையை பாருங்களேன். ஏகமாயிருப்பது. ஏன்னாக்கா, பக்கத்துல என்ன இருக்குது? ஒண்ணு பொண்ணு இருக்குது, அது சொர 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 சொரன்னு இருக்கும். 2வது இள நீலம் இருக்குது, அது நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது இரத்தாம்பரம் இருக்கு, அது எரிச்சுக்கிட்டே இருக்கும்.
அடுத்தது கத்தன சிகப்பு நூல் இருக்கு, அது கொஞ்சம் சோர்வா காண்பிக்கக்கூடிய. அடுத்தது பஞ்சு நூல், நான் தான் ரொம்ப பரிசுத்தம் பேசும். இப்போ இது எல்லா குணத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த கத்தை எப்படி இருக்குன்னா ஏக மனதா இருக்கிறது. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது தெரியுமா? உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல ஒரு ஆளு கிருபை பெற்றதா இருக்கும், ஒரு ஆளு வரம் பெற்றதா இருக்கும், ஒரு ஆளு தாளந்து பெற்றதா இருக்கும், ஒரு ஆளு திறமை உள்ளதா இருக்கும், ஒரு ஆளு அபிஷேகப்பட்டதா இருக்கும். ஒவ்வொருத்தரும் இருக்கணும், இருப்பாங்க. இத்தனை பேர் வித்தியாசமான இருந்தாலும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்குன்னா ஏகமா இருக்க வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஏகமாய் இருக்கிற இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குதா? ஸ்தோத்திரம். இந்த ஏகமாய் இருக்கிற இந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்குதா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் இந்த ஏகம் என்கிற எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய, எல்லாரோடையும் இணைந்து போகக்கூடிய, நீ சிகப்பா இருக்கிற வெள்ளக்காரி, நீ கருப்பா இருக்கிற நீ நீக்கிறோம், நீ மாநிலத்துல இருக்கிற நீ இந்தியன், ஓ நீ சொத்துற இங்கிலீஷ்ல பேசுற படித்தவன், நீ தமிழ்ல பேசுற சொல்ற அனுபவம் உள்ளவன், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா நாம் எப்படி இருக்கணும்? அந்த ஏகமான ஒரு இருதயம் இருக்கணுமே. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இப்படித்தானே இருந்தது. அவர்கிட்ட இந்த அப்போஸ்தலர் இப்படித்தானே இருந்தாங்க. ஒரு அப்போஸ்தலர் டாக்டர் போல இருந்தான், ஒரு அப்போஸ்தலன் அப்பத்தை மட்டும் சம்பாதிக்கிறவனா இருந்தான், ஒரு அப்போஸ்தலன் மற்றவங்களை போய் கூட்டு வர்றவனா இருந்தான், ஒரு அப்போஸ்தலன் இயேசுவை குறித்து பறைசாற்றுகிறவனா இருந்தான், ஒரு அப்போஸ்தலன் பணப்பைய சுமக்கிறவனா இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருந்தாங்க. ஆனா அந்த 12 பேரும் இயேசு கிட்ட வந்தவளை எப்படி ஆயிட்டாங்க? ஏகமாய் மாறிவிட்டாங்க. ஒரு கற்ற ஏக இருதயம் உள்ளதா இருக்கு. ஒரு கற்ற நல்ல எல்லாரையும் இழுத்து கொள்ளுகிற தன்மை உள்ளதா இருக்கு. நீ இளநீளமாயிரு, நீ பஞ்சு நூலாயிரு, நீ பொன்னாயிரு, அல்லது நீ சிகப்பு நூலாயிரு, நீ ரத்தாம்பரமாயிரு, நீங்க யாராயிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் வெள்ளதான். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் நீல அருமையான மெல்லிய வெள்ளை நூல், நான் வெள்ளை நூலா இருந்தாலும் கலராய் இருக்கிற உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு ஏக இருதயம், எவ்வளவு ஏக சிந்தை, எவ்வளவு ஏகமாய் ஒரு மனமாய் காணப்படுகிறார்கள். இந்த ஒரு முதிர்ச்சி இன்னைக்கு நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த ஊழியக்கார் சரி கிடையாது, இந்த பாஸ்டர் சரி கிடையாது, இந்த சபை விளங்காதது, இந்த ஊழியம் முன்னேறாதது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வாயில வரவே வராது. இந்த ஏகமாய் இருக்கிற தன்மைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த ஏகமாய் இருக்கிற தன்மை சும்மா வந்துடலங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5:10, நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய மரணம் தான் நம்ம ஏக இருதயமாய் மாற்றுகிறது. அவர் மரித்து இந்த ஏக அன்பின் ஐக்கியத்தை கொண்டு வந்தார். கசப்புகளை மறந்துருங்க, விரோதங்களை மறந்துருங்க, சுத்திரம் பிரிவினைகளை மறந்துருங்க, ஏற்றத்தாழ்வை மறந்துருங்க, ஒரு கற்றையாய் மாறுங்க. இன்றைக்கு இந்த கற்றையை குறித்து ஓமைகளோடு உங்களோடு பேசினேன். தேவனுடைய வருகை தாமதித்தால், கர்த்தர் அனுமதித்தால், நாளைக்கு இந்த கற்றையை சத்தியத்தோடு சில வித்தியாசமான கற்றைகளை வசனத்திலிருந்து காண்பிக்க போகிறேன். இந்த தேவ வார்த்தை உங்களை சந்திப்பதாக தேசிய ஒரு அன்பின் வேண்டுகோள். இந்த சத்தியம் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்ட உடனே திரும்ப போட்டு கேளுங்க, எல்லாரையும் கேட்க சொல்லுங்க, சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும்.
நம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபல கந்தட பௌதுடியாக்கட பௌதுரியாக்க ரபகட பரபரபரபர ரகதுடியாக்க பௌதுரியாக்க பௌதுடி கதக்கத்து கத்தர பரபரதியா. கிருபையே மேக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி நேரத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கொண்டு கச்சை என்கிற சத்தியத்தை கர்த்தருக்கு நிறைய ஓமைகளோடு எங்களோடு பேசி அதற்காக நன்றி. எங்களுடைய ஜீவியம் எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிறேன். எல்லாரோடும் ஏக இருதயமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை கட்டிக் கொள்ளுகிறேன். அந்த ஒரு கற்றையாய் மாற்றும். இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை மாற்றட்டும், சந்திக்கட்டும், அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தார். இரவில் நல்ல வித்திரித்தாலும் நாளைக்கு பகலில் இருக்கிற போதகருக்கான பகல் ஜபத்தையும் நாளைக்கு மாத கடைசி கூட்டத்தில் கலந்து கொண்டு சத்தியத்தின்படியான கட்சியின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். 1ஆம் தேதி இருக்கிற வாக்குத்தத்த தீர்க்கதரிசன கூட்டங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.